வாட்ஸ்அப்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் பிளஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் அதுல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் செட் ஆயிருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதுல வாட்ஸ்அப் பிளஸ் இருக்கும். வாட்ஸ்அப் பிளஸ் கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எதற்காக நீங்க வந்து கேன்சல் பண்றீங்களோ அதற்கான ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கம்ப்ளீட் கேன்சலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் வந்து எத்தனாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து லைவ்ல வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணதுமே நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டப்ப ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணியிருப்பீங்க உங்களோட யூபிஐ ஆப்ஸில். அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டெரெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபேல தான் வந்து செட் பண்ணியிருந்தேன் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். அதனால நான் அதில் போய் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்பில் செட் பண்ணீங்களோ அந்த ஆப்பில் போய் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆப்பில் எப்படி எப்படி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜிபே ஆப்பில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் நான் ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோ பே இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி செட் ஆனது வந்து ஷோ ஆகும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கேன்சல் ஆட்டோ பே இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் அதில் செட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாத்தையும் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.